பிரசங்கத்தின் தலைப்பு என்னவென்று சொன்னால் உடன்படிக்கை பெட்டியும் ஆசீர்வாதமும். உடன்படிக்கை பெட்டியும் ஆசீர்வாதமும். ஆதாரமாக வசனம் எடுத்துக்கொள்ளுங்கள். 2 சாமுவேல் 6:11 ஒருவர் எடுத்துக்கொள்ளுங்கள். இன்னொருவர் 1 நாளாகமம் 13:14 எடுத்துக்கொள்ளுங்கள். உடன்படிக்கை பெட்டிக்கு இன்னொரு பெயர் கர்த்தருடைய பெட்டி என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் எல்லாரும் நினைக்கலாம், உடன்படிக்கை பெட்டினா என்னது என்று சொல்லி நினைக்கலாம். அது ஒரு சாதாரணமான ஒரு பெட்டி, மரத்தினால் செய்யப்பட்டதான ஒரு பெட்டி. அந்த பெட்டியின் அளவு யாத்ராகமம் 37:1 சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க. யாத்ராகமம் 37:1 அதனுடைய நீளம் 2.5 முழமும் அகலம் 1.5 முழமும் உயரம் 1.5 முழமாக அந்த நீங்கள் டிவியில் பார்க்கலாம். அந்த உடன்படிக்கை பெட்டியுடைய மாடல் அது சைடுலேயே ஒரு கம்பு மாதிரி குழாய் மாதிரி வச்சுருக்காங்கன்னா அதை தூக்கி சுமந்துட்டு போகிறதுக்காக வச்சுருக்குறாங்க. அந்த பெட்டியை என்ன செய்யலாம், திறக்கலாம். மூடி இருக்குது. அதுக்கு மேலே 2 கேருபீன்கள் நிற்கிற மாதிரி ஒரு இடம் இருக்குது. திறக்கிற மாதிரி உள்ளது அந்த இருக்குது. பெட்டியை என்ன செய்யலாம், திறக்கலாம். இந்த பெட்டியை பற்றி நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம், படிக்க போகிறோம். நம்ம வாஸ்தவத்தில் இந்த மனிதனுடைய வீட்டில் அந்த உடன்படிக்கை பெட்டி இருந்ததுனால அவனுக்கு ஆசீர்வாதம் வந்தது. அந்த உடன்படிக்கை பெட்டினா என்ன, அதில் என்ன இருந்தால் நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்குன்னு சொல்லி நம்ம கொஞ்சம் நேரத்தில் நம்ம என்ன செய்யலாம், அதை தியானிக்கலாம். அந்த பெட்டியை நம்ம இப்படி திறக்கலாம். திறந்து அதுக்குள்ளே பொருள் என்ன செய்யலாம், நம்ம வைக்கலாம். அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே என்னென்ன பொருள் இருந்தது அப்படின்னு நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். உடன்படிக்கை பெட்டியை மூடின உடனே அந்த 2 கேருபீனுக்கு இடையில அந்த இருக்கிற இடம் இருக்குது பாருங்களேன், அதுக்கு பேர் கிருபாசனம் சொல்லப்பட்டிருக்கு. நான் அந்த நேரத்தில் ஒரு தடவை காண்பிக்க சொல்கிறேன். கர்த்தர் நல்லவர். சரி, இந்த உடன்படிக்கை பெட்டி ஒரு மனுஷனுடைய வீட்டில் இருந்ததுனால கர்த்தர் அந்த வீட்டை என்ன செஞ்சாராம், ஆசீர்வதித்தார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா 2 சாமுவேல் வாசிக்கும்போது கர்த்தருடைய பெட்டி கித்தியனாகி ஓபேத் ஏதோம் வீட்டில் இருந்தபடினால் 3 மாதம் தான் இருந்துச்சு. கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். அவன் வீட்டில் இருக்கிற எல்லாரையும், ஒருவேளை தாத்தா பாட்டி இருந்திருக்கலாம், அம்மா அப்பா இருந்திருக்கலாம், பிள்ளைகள் இருந்திருக்கலாம், பேர பிள்ளைகள் இருந்திருக்கலாம், எல்லாரையும் கர்த்தர் என்ன செய்தார், ஆசீர்வதித்தார். அந்த குடும்பத்தில் ஒரு குறைவும் இல்லாதபடிக்கு, ஒருவேளை படிக்கிற பிள்ளைகள் என்று சொன்னால் படிப்பிலே ஆசீர்வாதம், அல்லது வேலை வேண்டும் என்று சொன்னால் வேலையிலே ஆசீர்வாதம், அல்லது குழந்தை பாக்கியமில்லை என்று சொன்னால் அதிலே ஆசீர்வாதம், அல்லது சுகம் வீணம் என்று சொன்னால் அதிலே ஆசீர்வாதம். அப்படி அந்த குடும்பத்தில் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் அந்த பெட்டி வீட்டில் இருந்ததுனால ஒரு ஆசீர்வாதம். அடுத்து நாளாகமத்தில் சொல்லப்பட்டிருக்குது, கர்த்தருடைய பெட்டி ஓபேத் ஏதோமின் வீட்டில் இருந்தபடினால அந்த வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன செஞ்சாராம், ஆசீர்வதித்தார். அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சொல்லும் பொழுது, ஒருவேளை அவன் ஆடுகள் வைத்திருக்கலாம், மாடுகள் வைத்திருக்கலாம், தோட்டங்கள் வைத்திருக்கலாம், என்னென்ன பிசினஸ் செய்திருக்கலாம், என்ன செஞ்சிருந்தாலும் அதிலே ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ ஜனமே, இன்றைக்கு நாமும் என்ன நினைக்கிறோம், நம்முடைய குடும்பத்தார் ஆசீர்வதிக்கப்படணும், நாம் செய்கிற வேலைகள் தொழில் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னு நம்ம என்ன செய்கிறோம், நினைக்கிறோம். இப்போ நினைக்கிறோம், நம்ம கூட ஒரு சிலர் நினைக்கலாம், இதே மாதிரி ஒரு பெட்டியை பாசறையா போகும்போது கொடுத்து விட்டாருன்னா வீட்டில் வச்சுக்கிட்டோம்னா நமக்கு எல்லாமே கிடச்சிரும், நல்லா படிச்சிடலாம், பிள்ளைங்க நல்ல வேலை வாய்ப்பு வந்துடும், நல்ல ஆசீர்வாதம் சுகம் வந்துடும் அப்படின்னு. சில சமயங்களில் டிவிலெலாம் மிந்தி பார்த்துருக்குறோம். இப்போ இப்படி வருது, அதில் இந்த ஒரு சில மோதிரங்களை கொடுப்பாங்க. இது ஒரு ராசியான மோதிரம், இது தெய்வீக தன்மையுடையது, இந்த மோதிரத்தை நீங்கள் வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படிலாம் என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. அதே போல் தான் இதை. ஆனால் இந்த பெட்டி மாத்திரம் இருந்ததுனால ஆசீர்வாதம் கிடையாது. அந்த பெட்டியினுடைய அர்த்தம் என்ன, அந்த பெட்டிக்குள்ளே என்ன இருந்தது, அது நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் கர்த்தர் நம்மையும் என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பெட்டியை இன்னைக்கு நீங்கள் வீட்டுக்கு கொண்டு போக வேண்டாம். ஆனால் அந்த பெட்டிக்குள்ளே இருக்கிற பொருட்கள் என்ன, அதை நீங்கள் இன்னைக்கு வீட்டுக்கு சுமந்து கொண்டு போவினால் அதற்குரிய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன, அவற்றை நீங்கள் கொண்டு போவீர்கள் என்று சொன்னால் உங்கள் குடும்பத்திற்கு ஆசீர்வாதம் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஆமென். நம் கர்த்தர் நல்லவர். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இந்த உடன்படிக்கை பெட்டியை குறித்து சொல்லப்பட வேண்டும் என்று சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு கானானுக்கு வந்து கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் ஒரு ஆசரிப்பு கூடாரம் ஒன்றை என்ன செய்தார்கள், நிறுவினார்கள். அதாவது அது ஒரு நடமாடும் ஆலயத்தை போன்றது. பொதுவாக தேவ ஜனங்கள் கூடியிருக்கிற இடத்திற்கெல்லாம் ஒரு ஆலயம் கண்டிப்பாக
தேவைப்படுகிறது. அப்படித்தான நம்ம எல்லாரும் வந்து கர்த்தரை ஆராதிப்பதற்கும் அந்த நாட்களிலே ஆலயத்தில் சென்றுதான் பலியிடுவார்கள். அப்பொழுது பலி செலுத்துவதற்கும் ஒரு ஆலயம் தேவைப்பட்டது. இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க நடந்து அவர்கள் அப்படியே வந்து கொண்டு இருக்கும் பொழுது, கானானை நோக்கி வந்து கொண்டு இருக்கும் பொழுது, அது ஒரு நடமாடும் ஆலயத்தை போன்று. ஒரு சிலருக்கு நன்றாக தெரியும் ஆசரிப்பு கூடாரம் என்னவென்று. அது ஒரு ஆலயத்தை குறிப்பதாக இருக்கிறது. இன்னைக்கு நம்ம அந்த ஒரு சாமினார் பந்தல் போடுறோம்ல, அதே போல ஒரு துணியினால் செய்யப்பட்ட ஒரு கூடாரமாக அது என்ன செய்தது, காணப்பட்டது. இஸ்ரவேல் ஜனம் எங்கெல்லாம் தங்கினார்களோ, அவர்கள் நடந்து பிரயாணப்பட்டு போகும் பொழுது எங்கெல்லாம் தங்கினார்களோ அந்த இடத்திலே இவர்கள் என்ன செய்வார்கள், ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை அவர்கள் ஆயத்தம் செய்வார்கள். ஏற்கனவே செய்து வைத்து விட்டார்கள் மோசே மூலமாக. அதற்கான கம்பிகள், அது கற்ற கயிறுகள், அதற்கான துணிகள், அதற்குள்ள வைக்கிற எல்லா ஜாமான்கள் எல்லாத்தையும் அவங்க என்ன செய்வாங்க, லேவியர்கள் ஆசாரியர்கள் சுமந்து கொண்டு போவார்கள். போய் அவங்க தங்குற இடத்துல அந்த கூடாரத்தை போட்டு, அதுக்கு ஆசரிப்பு கூடாரம் என்று பெயர், அந்த கூடாரத்தை போட்டு அதற்குள்ளதாக அந்த பொருட்களை எல்லாம் வைத்து அவர்கள் ஒரு ஆலயத்தை அவர்கள் என்ன செய்தார்கள், அந்த இடத்திலே பராமரித்து வந்தார்கள். அப்படிப்பட்ட அந்த ஆசரிப்பு கூடாரம் அங்கு அது ஆலயமாகி அந்த இடத்துல தான் இந்த உடன்படிக்கை பெட்டி என்ன செய்தது இருந்தது. அங்கே இந்த உடன்படிக்கை பெட்டியை மாத்திரம் மோசே செய்து வைக்கவில்லை, இன்னும் பலிபீடம் செய்து வைத்தான். பலி செலுத்துவதற்கான ஒரு பீடம் செய்து வைத்தான். அடுத்து வெண்கல தொட்டி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பலியிட பொருட்களை கழுவுவதற்கு அலசுவதற்கு தேவையான தண்ணீர் வைக்கிறதான ஒரு தொட்டி இருந்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா தூப கலசம், தூபம் போடுகிறதான ஒரு பீடம் இருந்தது. அங்கே என்ன செய்வார்கள், தூபம் போட்டு கொண்டு இருப்பார்கள். அடுத்து அப்பங்கள் அடுக்கி வைக்கிறதான மேஜை அங்கு இருந்தது. அங்கு இப்போ இந்த ஆலயத்தில் பார்க்கிறீர்களே இதே போன்று. ஆனால் இன்றைய நாட்களில் நம்ம பலி செலுத்துவதில்லை, ஆனால் பலி செலுத்துகிறோம். என்ன பலி செலுத்துகிறோம், துதியின் பலிகளை என்ன செய்கிறோம், செலுத்துகிறோம். இன்னைக்கு எல்லாரும் துதியின் பலி செலுத்துனீங்களா? சீக்கிரம் வந்தவங்க கை வைத்துறாங்க. ஏன்னா 9 to 10 துதியின் பலி என்ன செஞ்சிருது, அது முடிஞ்சிருது. பலி செலுத்தி என்ன செஞ்சிருது, முடிஞ்சிருது. அடுத்து நீங்கள் எங்கே தான் வாரீங்க, நேராக இப்போ செய்திக்கு வந்திருக்கிறீங்கன்னா அப்பத்தில் இருக்கிற மேஜைக்கு தான் என்ன செய்கிறீங்க, மேஜை மேலே இருக்கிற அப்பத்துக்கு தான் வாரீங்க. பலி செலுத்திட்டு தான் எங்கே போகணும், அப்போ இடத்துக்கு போகணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்றைக்கு அந்த ஆசரிப்பு கூடாரம் 3 பகுதியாக பிரிக்கப்பட்டு இருந்தது. இந்த ஆலயத்திற்கு வெளியிலே ஒரு பகுதி இருக்குதுல, போத்திகோன்னு சொல்கிறோம்ல, அங்கே தான் என்ன செய்வாங்க, ஜனங்கள் எல்லாம் நின்று கொண்டு இருப்பார்கள், அவர்கள் உள்ளே வர முடியாது. அடுத்து பகுதியில் என்ன இருந்தது பார்த்தீங்கன்னா, இந்த பலிபீடம் இருந்தது, கழுவுற வெண்கல தொட்டி எல்லாம் இருந்தது. கடைசியில் உள் பகுதியில் தான் அந்த உடன்படிக்கை பெட்டி என்ன செய்தது இருந்தது. அங்கே எல்லாரும் என்ன செய்ய முடியாது, போக முடியாது. ஆசாரியன் மாத்திரம், அதுவும் பிரதான ஆசாரியன் மாத்திரம் என்ன செய்வான், அவன் வருடத்திற்கு ஒரு தடவை போவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தேவஜனமே, இப்படியாக நன்றாக கவனியுங்கள். இந்த உடன்படிக்கை பெட்டி அந்த கூடாரத்துக்குள் என்ன செய்தது இருந்தது. அது ஒரு ஆலயம் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அங்கே இருந்தது. ஜனங்கள் போகும் பொழுதெல்லாம் அதை சுமந்து கொண்டு போய் தங்குகிற இடத்திலே அந்த கூடாரத்தை போட்டு இந்த பொருட்களை எல்லாம் வைத்து அவர்கள் ஆராதனை செய்து கொண்டிருந்தார்கள். அடுத்து கொஞ்ச நாள் கழித்து அவர்கள் கானான் வந்து சேர்ந்து விட்டார்கள், இஸ்ரவேல் தேசத்துக்குள் வந்து விட்டார்கள். மோசே மரித்து போனான், யோசுவா காலமும் தொடங்கிவிட்டது. அப்படி வந்த உடனே சீலோங்கிற ஒரு இடத்திலே அவர்கள் என்ன செய்தார்கள், தங்கினார்கள். நீங்கள் வாசியுங்கள். முதலாவது யாத்திராகமம் 3. இன்றைக்கு கொஞ்சம் ஒரு சில வசனங்கள் நீங்கள் அதிகம் வாசிக்க வேண்டியது இருக்கும். சில காரியங்களை உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்கவும் விரும்புகிறேன். இதை நீங்கள் நன்றாக கவனித்து வென்றீர்கள், ஆசரிப்பு கூடாரம் உடன்படிக்கை பெட்டி உங்கள் மனதில் என்ன செய்துவிடும், நன்றாக தங்கிவிடும். யாத்திராகமம் 33:7 ஒருவர் வாசியுங்கள். ஆமென். போதும். இங்கே அவங்க நிரந்தரமாக கானானில் வந்து தங்கின உடனே சீலோங்கிற ஒரு இடத்துல வந்து தங்கி அங்கே ஆசரிப்பு கூடாரத்தை என்ன செஞ்சிட்டாங்க, அந்த ஆலயத்தை நிரந்தரமாக நிறுவிட்டாங்க. அது ஒரு கட்டடம் கிடையாது, அது திரைச்சீலையினால துணியினாலே செய்யப்பட்டதான ஒரு கூடாரம். அங்கு எல்லா பலி செலுத்துகிற இடம், தூபம் போடுகிற இடம், உடன்படிக்கை பெட்டி எல்லாமே இருக்குது. அங்கே வந்து என்ன செஞ்சிட்டாங்க, அவங்க நிறுவிட்டாங்க. அடுத்து நீங்கள் பார்த்தீங்க என்று சொன்னால் 1 சாமுவேல் 4:11 வாசியுங்கள். ஆமென். நன்றாக கவனியுங்கள். இந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்து சீலோங்கிற ஒரு இடத்துல நிரந்தரமாக கூடாரம் போட்டு அங்கு வைத்து விட்டார்கள். அடுத்து ஒரு யுத்தம் வருகிறது. பெலிஸ்தியரோடு எதிரிகளோடு யுத்தம் வரும் பொழுது அந்த யுத்தத்திலே அவர்கள் முதலால் தோற்று போகிறார்கள். உடனே அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த உடன்படிக்கை பெட்டி யுத்தத்துக்கு வந்து விட்டால், உடன்படிக்கை பெட்டி என்று சொல்லும்போது அது கர்த்தர் வாசம் பண்ணுகிற இடம், அங்கிருந்து தான் கர்த்தர் என்ன செய்கிறார், பேசுகிறார். அதை குறித்து நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். அப்போ அவங்க நினைக்கிறாங்க, அந்த உடன்படிக்கை பெட்டி இந்த யுத்த களத்துக்கு வந்துவிட்டால் நமக்கு யுத்தத்திலே ஜெயம் கிடைத்து விடும் என்று சொல்லி. ஆனால் அவர்கள் ஆசாரியருடைய பிள்ளைகள், ஜனங்கள் அந்த நாட்களிலே ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழவில்லை, கர்த்தருக்கு பிரியமாக வாழவில்லை. அதனாலே தேவன் அன்றைக்கு யுத்தத்திலே இவர்களுக்கு தோல்வியைத்தான் கொடுத்தார். உடன்படிக்கை பெட்டி வந்ததனால் அவர்கள் ஜெயம் பெற முடியாது. அவர்கள் கர்த்தருக்கு பிரியமாக வாழ்ந்தால் தான் என்ன செய்ய முடியும், ஜெயம் பெற முடியும். அப்படி அவர்கள் வாழாதபடியினாலே அந்த நாளிலே அவர்கள் தோற்று போனார்கள். உடனே நன்றாக கவனியுங்கள். இந்த எதிரிகள் பெலிஸ்தியர்கள் இந்த உடன்படிக்கை
உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு அவர்களுடைய தேசத்திற்கு கொண்டு போய்விட்டார்கள். பிரைஸ் தி லார்ட். எங்கே இருக்க வேண்டிய உடன்படிக்கை பெட்டி? ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற இஸ்ரவேல் ஜனத்தின் மத்தியிலே ஆசரிப்பு கூடாரத்திலே பிரதான ஆசாரியன் மாத்திரம் போகத்தக்கதான பார்க்கத்தக்கதான ஒரு முக்கியமான மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்க வேண்டிய உடன்படிக்கை பெட்டி இன்றைக்கு அது வேவாரின்னு சொல்லுவோம்ல, தெருவில் போகிற மாதிரி இன்றைக்கு அது பெலிஸ்தியாருடைய எதிரிகள் தேசத்துக்குள்ளே அது போய்விட்டது. ஆனால் தேவ மகிமை மட்டும் என்ன செய்யவில்லை? உடன்படிக்கை விட்டு போகவே இல்லை. உங்களுக்கு தெரிந்திருக்கும், அங்கே போய் அவர்களுடைய ஆலயத்திலே வைத்தார்கள். ஆனால் அவர்களுடைய ஆலயத்திலே இருக்கிற விக்கிரகம் அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக விழுந்து அது நொறுங்கி போனது. இன்னமும் தேவன் அந்த உடன்படிக்கை பெட்டி அங்கே வந்ததுனாலே அங்கே இருக்கிற ஜனங்களுக்கெல்லாம் வியாதி வந்தது. உடனே அவர்கள் பயந்து போய், ஓ, இவ்வளவு பெரிய மகத்தான தேவன் இதிலே வாசம் பண்ணுகிறார், இதை நாம் வைத்திருக்க முடியாது, இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்திற்கு கொண்டு போய் சேர்த்து விட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அப்படியே மறுபடியும் இஸ்ரவேல் தேசத்திற்கு அவர்கள் என்ன செய்கிறார்கள்? கொண்டு வருகிறார்கள். அப்படி கொண்டு வரும் பொழுது அது இருந்த இடம் எங்கே என்று சொன்னால், வாசியுங்கள் 1 சாமுவேல் 7:1 வாசியுங்கள். ஆமென், அல்லேலூயா. இப்பொழுது உடன்படிக்கை பெட்டி மறுபடியும் என்ன செஞ்சது? வந்தது. ஆனால் நல்லா கவனிங்கள், அது எங்கிருந்து எடுக்கப்பட்டு வந்தது? சீலோவிலே இருக்கிற ஆசரிப்பு கூடாரத்திலிருந்து எடுக்கப்பட்டு வந்தது. ஆனால் மறுபடியும் அது சீலோ ஆசரிப்பு கூடாரத்திலே போகவில்லை. அதற்கு என்ன சொல்கிறார் என்று சொன்னால், எரேமியா 26:6 நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். எரேமியா 26:6 சொல்லப்பட்டிருக்கிறது, சீலோவை போலாக்கி. அப்படின்னா சீலோ அதற்குள்ளதாக அந்த பெலிஸ்தீர் யுத்த காலத்திலே அது அழிந்து போயிற்று, இல்லாமல் போயிற்று. எனவே மறுபடியும் அங்கு கொண்டு போக முடியாமல் அந்த பெட்டியை கொண்டு வந்து ஒரு மனுஷன் வீட்டிலே, அபினதாப் என்கிற ஒரு மனுஷன் வீட்டிலே என்ன செய்கிறாங்க? அதை வைக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டிலேயே 20 வருஷம் இருந்து விட்டது. அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, 20 வருஷம் இருந்து விட்டுச்சு. ஒரு நீண்ட வருஷம் அந்த பெட்டி என்ன செஞ்சிருச்சு? அது இருந்துருச்சு. அடுத்து 1 நாளாகமம் 13:3 வாசியுங்கள். 1 நாளாகமம் 13:3. ஆமென், அல்லேலூயா. நன்றாக கவனிங்கள், உடன்படிக்கை பெட்டி அது ஆலயத்தில் இருக்க வேண்டியது, ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்க வேண்டியது. இப்பொழுது ஒரு தனி மனிதன் வீட்டிலே ஒரு சூழ்நிலை நிமித்தம் அது என்ன செய்கிறது? இருந்து போகிறது. ஆனால் தாவீது ராஜ்யபாரத்துக்கு வந்தவுடன், தாவீது ராஜாவாக வந்தவுடன் அவனுக்குள்ளே ஒரு ஆசை வந்து விட்டது. உடன்படிக்கை பெட்டியை என்ன செய்யணும்? எருசலேமுக்கு, தேவ நகரத்துக்குள், நம்முடைய தேசத்திற்குள் என்ன செய்யணும்? கொண்டு வரணும். ஒரு தனி மனிதன் வீட்டிற்குள் எதற்கு? நம்முடைய எருசலேம் பட்டணத்துக்குள் அதை கொண்டு வரணும். அங்கே இதே மாதிரி ஒரு கூடாரம் போட்டு அங்கே இதை கொண்டு வந்து வைக்க வேண்டும் என்று இந்த தாவீதுக்கு ஒரு ஆசை வந்தது. அப்போ அவன் சொல்கிறான், சவுலின் நாட்களிலே 20 வருஷமாக என்ன செய்யலை? தேடலை. கவனிச்சு பாருங்க, எல்லாரும் வருஷத்துக்கு 3 தரம் ஆண் மக்கள் எல்லாரும் எங்கே போகணுமா? கண்டிப்பாக ஆலயத்துக்கு, ஆசரிப்பு கூடாரத்துக்கு என்ன செய்யணும்? அந்த நாட்களில் போவாங்க, போய் பலி செலுத்துவாங்க. அப்படித்தான் போனது. அன்னாளுடைய குடும்பத்தார் என்ன செஞ்சாங்க? பலி செலுத்துவதற்காக அன்றைய நாட்களிலே சீலோவுக்கு போனாங்க, நம்ம பார்க்கிறோம். ஆனால் சவுல் இப்படித்தான் இருந்தவன், அவனும் ஆராதித்தவன், எல்லாம் தெரிந்தவன். ஆனால் அவனுக்கு அந்த தேவனுடைய பெட்டியை தன்னுடைய ஊருக்கு கொண்டு வரணும், தன்னுடைய நகரத்துக்கு கொண்டு வரணும், எல்லா ஜனங்களுக்கும் அதை ஆசீர்வாதமாக கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அவன் தேடாதே போனான். ஆனால் தாவீது அவன் ராஜாவானவுடனே அவனுக்குள் ஒரு ஆசை. ஏனென்றால் எப்பொழுதும் தாவீது தேவனோடு கூட இருக்கிறவன். அவனுக்கு உடன்படிக்கை பெட்டி இல்லாமல், தேவன் வாசம் பண்ணுகிற அந்த ஸ்தலம் இல்லாமல் அவனால் என்ன செய்ய முடியவில்லை? இருக்க முடியவில்லை. அவன் நினைக்கிறான் மறுபடியும் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி. நீங்கள் வீட்டிலே சென்று அந்த அதிகாரம் முழுவதும் வாசித்து பாருங்கள். அதாவது 1 நாளாகமம் 13ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். நன்றாக கவனிங்கள், அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. உடனே அவன் என்ன செய்கிறான்? ஆசாரியர்கள் எல்லாம் ஆயத்தப்படுத்தி அந்த உடன்படிக்கை பெட்டியை அவன் எருசலேமுக்கு கொண்டு வருவதற்கு எத்தனைப்படுகிறான். அதிலே ஒரு சிறு தவறு நடந்து விடுகிறது. உடன்படிக்கை பெட்டியை லேவியர்கள், ஆசாரியர்கள் சுமக்க வேண்டும். நம்ம பெட்டியில் படம் பார்த்தோம்ல, 2 கம்பு என்ன செஞ்சிச்சு? போய்கிட்டு இருந்ததுல அந்த கம்பை வச்சு என்ன செய்யணும்? அவங்க சுமந்து கொண்டு தான் அதை போகணும். ஆனால் தாவீது அவன் ஒரு ரொம்ப ஆர்வ கோளாறுல அதை புது ரதத்தை அதற்காக செஞ்சு, தேவனுடைய பெட்டி அல்லவா அப்படின்னு அவனுக்கு அது அறியாமல் செய்தானா என்னவென்று தெரியவில்லை. புது ரதத்தை செஞ்சு அந்த ரதத்து மேலே அந்த உடன்படிக்கை பெட்டியை வச்சு அந்த வீட்டில் இருந்து, நம்ம அப்போ தான் வாசித்தோம்ல, அபினதாப்பு வீடு, அங்கிருந்து அவன் கொண்டு வருகிறான். அப்படி கொண்டு வரும் பொழுது ஒரு இடத்துல அந்த மாடு பூட்டப்பட்ட ரதத்தில் தான் கொண்டு வராங்க. திடீர்னு அந்த மாடு முரண்ட உடனே அந்த உடன்படிக்கை பெட்டி அசைஞ்சு விழுகிற மாதிரி போகணும். அதை நடத்துகிறதான, அது கூட வந்ததான ஊசா என்கிறவன் அந்த பெட்டி என்ன செய்து விட்டான்? தொட்டு விட்டான். அவன் தொட்ட உடனே
கர்த்தர் அவனுடைய துணிகரத்தை நினைத்து. ஏனென்றால் அது மிக பரிசுத்தமானது. ஆசாரிகள் மாத்திரம் அதை ஹேண்டில் பண்ணக்கூடியது. ஆசாரிகள் மாத்திரம். ஏனென்றால் நான் பின்னாடி சொல்கிறேன், தேவன் அங்கிருந்து தான் மோசையோடு கூட பேசினார். தேவன் அங்கிருந்து தான் தரிசனம் கொடுத்தார். அது தேவன் தங்குகிற ஒரு இடமாக அது இருந்தது. எனவே அதை தேவனை பழைய ஏற்பாட்டு காலத்தில் யாரும் என்ன செய்ய முடியாது. மோசை கூட அவன் முகமுமாய் பார்த்த போது அவனுடைய முகமே என்ன செஞ்சிருச்சு, அவனுடைய முகத்தை யாரும் பார்க்க முடியவில்லை. அந்த அளவுக்கு தேவன் மிகவும் மேன்மையுள்ளவராக, அவர் யாராலும் பார்க்க கூடாதவராக இருந்தார். அந்த உடன் 10 கட்டளைகளை கொடுக்கும்போது கூட ஜனங்கள் எல்லாரும் மலை அடிவாரத்திலிருந்து சத்தத்தை கேட்ட பொழுது அவர்கள் எல்லாரும் சொல்றாங்கல்லவா, எங்களால் அந்த சத்தத்தை கூட என்ன செய்ய முடியாது, கேட்க முடியாது, எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்குது, நடுக்கமா இருக்குது, மோசே நீர் கேட்டு சொல்லும் என்று சொல்லுகிற அளவுக்கு தேவன் அவ்வளவு ஒரு பயங்கரமும் மகத்துவமானவராக இருந்தார். இன்றைய நாட்கள் நம்ம எளிதாக என்ன செஞ்சோம், ஆண்டவர்கிட்ட நெருங்குறோம், அப்பா பிதாவை நெருங்கி நம்ம அழைக்கிறோம். ஆனால் அன்றைய நாட்களிலே அப்படி கிடையாது. எனவே அந்த ஊசாவை கர்த்தர் அடித்ததினால் அவன் செத்து போனான். உடனே தாவீது பயந்து கொண்டு இந்த பெட்டியை, இந்த மகத்துவமுள்ள பெட்டியை நான் எப்படி கொண்டு போவது என்று சொல்லி அவன் பயந்து மறுபடியும் ஒருத்தர் வீட்டிலே வைக்கிறான். அதுதான் ஓபேத் ஏதோமுடைய வீடு. இன்னொரு முறை அந்த வசனத்தை வாசியுங்கள். அல்லேலூயா, ஆமென். இன்னும் வரைக்கும் ஒரு நீண்ட சரித்திரத்தை சொல்லியிருக்கிறேன். யாருக்கெல்லாம் புரிஞ்சது ஞாபகம் இருக்குதா? அல்லேலூயா, அல்லேலூயா. உடன்படிக்கை பெட்டி என்பது ஆசரிப்பு கூடாரத்திலே இருந்தது. அந்த பெட்டியை பெலிஸ்தியரோடு யுத்தம் பண்ணுவதற்காக வெளியே எடுத்துக்கொண்டு வந்து விட்டார்கள். அப்படி அது வரக்கூடாது, அது ஒரு மகிமை பொருந்தியது, அது இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும். அவங்க கொண்டு வந்து விட்டார்கள். உடனே பெலிஸ்தியர்கள் இந்த பெட்டி வந்ததுனால தான் ஜெயிச்சாங்க, அது என்னமோ நினச்சி அவங்களும் என்ன செஞ்சிட்டாங்க, அவங்களும் கொண்டு போயிட்டாங்க. அப்படி கொண்டு போனதுனால அவங்களுக்கு அது ஆசீர்வாதமாக இல்லை. அவருடைய கோயில் விற்கிறவங்க கூட அதுக்கு முன்பாக விழுந்து போயிட்டு நிறைய வியாதி வந்துருச்சு. உடனே மறுபடியும் என்ன செஞ்சிட்டாங்க, அனுப்பிட்டாங்க. அப்படி அனுப்பப்பட்டு ஒருத்தன் வீட்டில் வந்து இருந்துச்சு. உடனே தாவீது தான் எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லி என்ன செய்கிறார், ஆசைப்பட்டு கொண்டு வந்தான். அப்படி வர்ற வழிகளில் அந்த பெட்டியை தொட்டதுனால ஒருத்தன் இறந்து போனான். அதனால் அந்த பெட்டி என்ன செய்தது, ஓபேத் ஏதோம்ங்கிற வீட்டில் என்ன செஞ்சது, வந்து விட்டது. இப்பொழுது பாருங்கள், ஓபேத் ஏதோம் வீட்டில் 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் என்ன செய்தாராம், அவனை ஆசீர்வதித்தார். இந்த செய்தியை தாவீது கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா, அப்பா இந்த பெட்டி என்ன செஞ்சிடக்கூடாது, மறுபடியும் விட்டுறக்கூடாதுன்னு நீங்கள் அந்த அதிகாரங்கள்லாம் வாசித்து போய் பாருங்கள். மறுபடியும் அவன் என்ன செய்யலை, ரதத்தை செய்யலை, ஆசாரியர்களை ரெடி பண்ணி அவங்கள தோளில் சுமக்க வச்சு மறுபடியும் எருசலேமில் கொண்டு வந்து அங்கேயும் திரைகள் நடுவே தான் அந்த பெட்டி இருந்தது. தாவீதுக்கு பிறகு சாலமோன் ஆலயம் கட்டின பிறகுதான் அந்த உடன்படிக்கை பெட்டி நல்ல கட்டிடத்திற்குள்ளே, ஆலயத்திற்குள்ளே அது என்ன செய்தது, அது போனது. அல்லேலூயா, கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். சரி, இப்போ கவனிப்போம். அப்படி ஒரு உடன்படிக்கை பெட்டியில் என்ன இருந்தது, அதனுடைய மகத்துவம் என்ன, ஏன் தேவன் அப்படி ஒரு மனிதனை ஆசீர்வதித்தார், வெளிப்படையா ராஜா வரைக்கும் கேள்விப்படுற அளவுக்கு 3 மாதம் இருந்ததுனால என்ன ஆசீர்வாதம் அவனுக்கு வந்தது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த உடன்படிக்கை பெட்டியில் என்ன இருந்தது என்று சொன்னால், எபிரேயர் 9:4 வாசியுங்கள். உடன்படிக்கை பெட்டியில் என்ன இருந்ததுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம், ஆரோனுடைய துளிர்த்த கோல், உடன்படிக்கையின் கற்பலகைகள். அல்லேலூயா. இதையெல்லாம் அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே இருந்ததுனால ஒரு ஆசீர்வாதம். தேவ ஜனமே, இன்றைக்கும் நமக்குள்ள, நம்முடைய தனி மனிதனுடைய, நம்முடைய இருதயத்துக்குள்ள அல்லது நம்முடைய குடும்பத்திற்குள்ள இவைகளெல்லாம் இருக்குமானால் தேவன் நம்மையும் என்ன செய்வார், ஓபேத் ஏதோம் குடும்பத்தை ஆசீர்வதித்தது போல் ஆசீர்வதிப்பார். மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம் என்று சொல்லும்போது யாத்திராகமம் 16:3 வாருங்கள். யாத்திராகமம் 16:33 வாசியுங்கள். நான் வாசிக்கிறேன், நீங்கள் வீட்டில் போய் என்ன செய்யுங்க பாருங்கள். மேலும் மோசே ஆரோனை நோக்கி, நீ ஒரு கலசத்தை எடுத்து அதிலே 1 ஓமர் அளவு மன்னாவை போட்டு அதை உங்கள் சந்ததியாருக்காக காப்பதற்கு கர்த்தருடைய சந்நிதியிலே வை என்று சொன்னான். அல்லேலூயா, அல்லேலூயா. அதில் 31 சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேல் வம்சத்தார் அதற்கு மன்னா என்று பெயரிட்டார்கள். அது கொத்துமல்லி அளவாயும் வெண்மை நிறமாயும் இருந்தது. அதன் ருசி தேனிட்ட பணிகாரத்திற்கு ஒப்பாயிருந்தது. இந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே என்ன இருந்ததுன்னா, முதலாவது மன்னா இருந்தது. மன்னா என்று சொல்லும்போது இஸ்ரவேல் ஜனம் அவர்கள் நடந்து வருகையில், கானானை நோக்கி நடந்து வருகையில் அவர்கள் சாப்பிடும் ஆகாரத்திற்காக ஒவ்வொரு நாள் காலையிலும் அந்த மன்னா என்ன செய்யுமா, அது விழுந்து கிடக்கும். இவங்க போய் அந்த மன்னாவை பறக்கிட்டு வருவார்கள். அது கொத்தமல்லி, நம்ம வீட்டில்
வீட்டில் குழம்புக்கு போடுற கொத்தமல்லி இருக்குது பாருங்க, அந்த அளவுக்கு வெள்ளையாக இருந்திருக்கு. அது தேனிட்ட பணியாரம் போல அவ்வளோ ருசியாக இருந்திருக்கு. இன்னொரு இடத்துல சொல்லியிருக்காங்க, அதை என்ன செய்வாங்களாம், அரைச்சி இன்னும் பலவித பலகாரங்களாம் செஞ்சு என்ன செஞ்சுருக்கிறாங்க, அவங்க சாப்பிட்ருக்குறாங்க. ஏன்னா அவங்க பிரயாணத்தில் இருக்கிறதுனால அவங்களால் விவசாயம் செய்ய முடியாது, அவர்களால் வேறு எந்த வேலைக்கு போய் பொருட்களை எதுவும் வாங்க முடியாது. எனவே அந்த 40 வருஷ காலமாக கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு, அந்த மன்னாவை கொடுத்திருக்கிறார். அப்போ தான் ஒரு நாள் ஆண்டவர் சொல்கிறார் மோசையை பார்த்து, அந்த மன்னாவுல கொஞ்சத்தை எடுத்து நீ என்ன செய்ய, நீ சந்ததியில் என்ன செய்ய வேண்டும், நீர் எடுத்து வைக்க வேண்டும், உங்கள் சந்ததியார் பார்க்கும்படி அவர்களுக்காக அதை காப்பதற்கு அதிலே ஒரு ஓமர் அளவு எடுத்து என்ன செய்ய, நீ அதிலே வைக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆரோன் அதை சாட்சி சந்நிதியிலே வைத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இன்னொரு வசனம் அதை சம்பந்தமாக நீங்கள் வாசியுங்கள். உபாகமம் 8:16 வாசியுங்கள். ஆமென். இதில் சொல்லப்பட்டிருக்குது, மன்னாவினால் போஷித்து வந்த கர்த்தரை நீ என்ன செய்யக்கூடாது, நீ மறக்கக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ ஜனமே நல்லா கவனிங்கள். இந்த மன்னா ஒவ்வொரு நாளும் காலையில் அவங்களுக்கு வெளியில் பெய்யும். இவங்க என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் அவங்க குடும்பத்திற்கு தேவையான அளவு போய் எடுத்துகிட்டு வரணும். ஆனால் கடைசி நாள் ஓய்வு நாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சனிக்கிழமை பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஓய்வு நாள் ஆகிறது இருக்குது. அந்த ஓய்வு நாள் அன்னைக்கு மாத்திரம் இவங்க முந்தின நாள் போய் 2 மடங்கு எடுத்துக்கிடலாம். அன்னைக்கு ஓய்வு நாள் அன்னைக்கு அது வெளியில் பெய்யாது, மழை பண்ணால் கிடைக்காது, போகக்கூடாது. முந்தின நாள் என்ன செஞ்சுக்கிடலாம், சேர்த்து வச்சுக்கிடலாம். நன்றாக கவனிங்கள். இந்த மன்னாவிலே 3 விதமாக இருக்குது. ஒவ்வொரு நாளும் மன்னா என்ன செய்யும், அது கிடைக்கும். ஆனால் அது அன்றைக்கு ஃபுல்லாக நல்லா இருக்கும். மீதி இருந்து நான் மறுநாளுக்கு வச்சுருந்தா அது பூச்சி பிடித்துருச்சு, நாற்றம் எடுத்துருச்சுன்னு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஒவ்வொரு நாளும் போய் அவங்க என்ன செய்யணும், மன்னா சேகரிக்க வேண்டும். அடுத்து அவர்கள் ஓய்வு நாளுக்கு முந்தின நாள் மாத்திரம் 2 மடங்கு என்ன செய்யணும், அவங்க எடுக்கணும். அந்த நேரத்தில் அவங்க 2 மடங்கு எடுத்து வச்சாங்க, மறுநாளைக்கு சேர்த்து எடுத்து வச்சா அந்த மன்னா என்ன செய்யாது, நாற்றம் எடுக்காது, பூச்சி என்ன செய்யாது, பிடிக்காது, அன்றைக்கு மாத்திரம். ஆனால் அதே மன்னா தேவனுடைய உடன்படிக்கை பெட்டிக்கு என்ன செய்யுது, வருது. அது வருஷ கணக்காக அது நாற்றம் எடுக்காமல் பாதுகாக்கப்பட்டது. அல்லேலூயா, கர்த்தரை கரங்களை தட்டி மகிமை செலுத்துவோம். ஆமென். ஒரே மன்னாதான், ஒரு நாள் அது கெட்டு போகவில்லை. ஓய்வு நாளுக்கு முந்தின நாள் 2 மடங்கு எடுக்கும் பொழுது அது என்ன செய்யலை, அது கெட்டு போகவில்லை. அதே மன்னா உடன்படிக்கை பெட்டியிலே கர்த்தருடைய சந்நிதிக்கு வரும்பொழுது பல வருஷமாக சந்ததியார் எல்லாரும் பார்க்கும்படி அது ஞாபகார்த்தமாக உள்ளே வைக்கப்பட்ட பொழுது அது என்ன செய்யவில்லை, அது நாற்றம் எடுக்கவில்லை. இங்கே நாம் வாசித்தோம் அல்லவா, உபாகமத்திலே 8:16 உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்தரத்திலே உன்னை போஷித்து வந்தவருமான உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாமல். உன் பிதாக்கள் என்று சொல்லும் பொழுது ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அவங்க 3 பேர் இந்த மன்னாவை என்ன செய்தல, அவங்க பார்க்கல. யாக்கோபுடைய சந்ததியார் அவங்க தான் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு வரும்போது என்ன செஞ்சாங்க, அந்த மன்னாவை பார்த்தாங்க. அப்போ அந்த மன்னா உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே எதுக்கு இருக்குதுன்னா, அது ஒரு ஞாபகார்த்தமான ஒரு பொருளாக இருக்குது. அதாவது உன் ஜனத்தை, அதாவது இஸ்ரவேல் ஜனத்தை 40 வருஷமாக மன்னாவினால் நான் போஷித்து நடத்து வந்தேன். நீ உன் பிள்ளைகளுக்கு, உன் பேர பிள்ளைகளுக்கு, உனக்கு வருகிற சந்ததிக்கு நீ சொல்லு, என்ன சொல்லு, எங்களை தேவன் அற்புதமாக 40 வருஷமும் மன்னா கொடுத்து என்ன செய்தார், அவர் பாதுகாத்து வந்தார் என்று சொல்லி அதில் ஒரு வார்த்தை நன்காக சொல்லப்பட்டிருக்குது, மறவாதபடிக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் செய்த நன்மையை ஒரு நாளும் நம்ம என்ன செய்யக்கூடாது, மறந்து போகக்கூடாது. அப்படிப்பட்ட இருதயம் உங்களுக்குள் இருக்குமானால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஓ பிரைஸ் தி லார்ட். அந்த மன்னா எதற்கு வைக்கப்பட்டிருக்கிறது? ஓ இஸ்ரவேல் ஜனமே, ஒரு நாட்களிலே நீ எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த பொழுது 40 வருஷமாக இதே மன்னாவினால் தான் உன்னை போஷித்து நடத்தேன். இன்றைக்கு நீ விவசாயம் செய்கிறாய், இன்றைக்கு நீ நிறைய பயிர்களை விளைய வைக்கிறாய், எத்தனையோ தானியங்கள் விளைவித்து நீ சாப்பிடுகிறாய். ஆனால் ஒரு நாளிலே, ஒரு காலத்திலே உன்னை நான் எப்படி செய்தேன், இப்படித்தான் நடத்தி வந்தேன். அதனாலே அந்த தேவனை நீ என்ன செய்யாத, நீ மறந்து போகாதே என்று சொல்லி ஒரு ஞாபகத்திலே அதில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, வைக்கப்பட்டிருக்கிறது. தேவ ஜனமே, தேவனிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொள்ளாத ஒரு மனிதர் நாம் இந்த இடத்திலே கிடையாது. தேவன் நமக்கு எத்தனையோ காலங்காலமாக நமக்கு அவ்வப்போது தேவைப்படும் பொழுதெல்லாம் அற்புதங்களை செய்து 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 கர்த்தர் என்ன செய்கிறார், நம்மை நடத்தி கொண்டே வருகிறார். அல்லேலூயா. அற்புதங்களை பெற்றவர்களாம் கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் அநேக அற்புதங்களை செய்திருக்கிறார். இன்னும் சில அற்புதங்களை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். அதையும் கர்த்தர் நமக்கு செய்து முடிக்க போகிறார். அப்படிப்பட்ட வல்லமையுள்ள தேவனை ஒரு நாளும் நாம் என்ன செய்யக்கூடாது, மறந்து போய்விடவே கூடாது. தற்செயலாமா ஒரு அம்மாட்ட நான் ஒருத்தவங்கிட்ட கேட்டேன்,
வெள்ளிக்கிழமை ஜெபத்துக்கு என்னாச்சு, உங்களை ரொம்ப நாள் ஆச்சு காணாமே, வெள்ளிக்கிழமை ஜெபத்துக்கு வரமாட்டேங்கிறீங்களே. அவங்க சொன்னாங்க, நிறைய தேவை இருந்துச்சுல்ல, அப்போல்லாம் வந்து என்ன செஞ்சேன், ஜெபம் பண்ணி நிறைய தேவையெல்லாம் சந்திக்கப்பட்டுச்சு. இப்போ சும்மா இருக்கோம்ட்டு நானே வருத்தப்படுறேன். ஐயோ தேவை இருக்கும்போது ஓடி ஓடி போய் என்ன செஞ்சோம், ஜெபம் பண்ணோமே, இப்போ இல்லையே அப்படின்ட்டு. தேவஜனமே அப்படி அல்ல, எல்லா நேரத்திலும் நம்ம என்ன செய்யணும், கர்த்தரை தேடணும், கர்த்தரை மறக்கக்கூடாது. அதே போல இன்னொன்று நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், அந்த வேளையிலே அற்புதம் செய்த தேவன் தொடர்ந்து நமக்கு அற்புதம் செய்வார் என்று சொல்லி விசுவாசித்து நம்ம என்ன செய்யணும், நடக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனம் நன்றாக கவனியுங்கள், அவங்களுக்கு மன்னா கிடைச்ச அற்புதம் நடந்தது. இதற்கு முன்பாக நீங்க பார்க்கும் பொழுது அவங்க செங்கடலை கடந்து வந்தாங்க, எதிர்த்து வந்த பார்வோன் சேனை அழிந்து போனது. இப்போ நாங்கள் சாப்பாட்டுக்கு என்ன செய்வோம், அவங்க எகிப்தில் இருக்கிற வெள்ளரிக்காய் எல்லாத்தையும் என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க, நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் தேவன் என்ன செய்தாரு, அவங்களுக்கு இலவசமாக வேலைக்கு போக வேண்டியதில்லை, சம்பாதிக்க வேண்டியதில்லை, இன்னமும் சமைச்சு என்ன செய்ய வேண்டியதில்லை, எல்லாமே போய் அதை சேகரிக்கிற வேலை தான். போய் ஒரு வீட்டில் ஒரு 4 பேர் இருந்தாங்கன்னா ஆண்டவர் எவ்வளோ அளவு சொல்லியிருக்கிறாரோ அவ்வளோ சேகரிச்சுட்டு வந்தால் போதும். அவ்வளவு எளிமையான ஒரு அற்புதங்களை எல்லாம் கர்த்தர் அவர்களுக்கு செய்து வழிநடத்தி வந்தார். ஆனால் அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் போக போக இஸ்ரவேல் ஜனம் தேவன் செய்த நன்மையை அவ்வப்போது என்ன செய்தது, மறந்து கொண்டே இருந்தது. கொஞ்சம் தூரம் கழிச்சு தண்ணி இல்லைன்னு உடனே மோசேட்ட போய் என்ன செய்தவங்க, தண்ணீர் இல்லைன்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, கேட்குறாங்க. யாத்திராகமம் 17 எடுத்துக்கொள்ளுங்க, இது நீங்கள் வாசித்தீர்களாம், உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். யாத்திராகமம் 17 எடுத்துக்கொள்ளுங்கள். 17:1-4 நானே வாசிக்கிறேன், கவனியுங்கள். பின்பு இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் கர்த்தருடைய கட்டளையின்படியே சீன் வனாந்தரத்திலிருந்து புறப்பட்டு பிரயாணம் பண்ணி ரெவித்தீமிலே வந்து பாளையம் இறங்கினார்கள். அங்கே ஜனங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாதிருந்தது. அப்பொழுது ஜனங்கள் மோசேயோட வாதாடி, நாங்கள் குடிக்கிறதற்கு எங்களுக்கு தண்ணீர் தர வேண்டும் என்றார்கள். அதற்கு மோசே, என்னோட ஏன் வாதாடுகிறீர்கள், கர்த்தரை ஏன் பரீட்சை பார்க்கிறீர்கள்? ஜனங்கள் அவ்விடத்திலே தண்ணீர் தாவனமாய் இருந்தபடியினால் அவர்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து, நீர் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் ஆடு மாடுகளையும் தண்ணீர் தவணத்தினால் கொன்று போட எங்களை எகிப்திலிருந்து ஏன் கொண்டு வந்தீர்? மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, இந்த ஜனங்களுக்கு நான் என்ன செய்வேன், இவர்கள் என்மேல் கல்லெறிய பார்க்கிறார்களே என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஓ பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நன்றாக கவனிங்க, ஆண்டவர் சொல்றாரு, நீ மறவாதபடி. உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே மன்னா ஏன் இருந்துச்சுன்னா, கர்த்தர் செய்த நன்மையை நீ என்ன செய்யாத, மறவாத. 40 வருஷமா உன்னை நடத்தி வந்தாரே, அதை மறந்து போகாதபடி எச்சரிக்கையாயிருன்னு சொல்லி தான் மன்னா வச்சிருக்கிறாரு. இங்கே 16வது அதிகாரத்தில் தான் மன்னா இருக்குது. நீங்கள் வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க, 16வது அதிகாரத்தெல்லாம் மன்னா இருக்குது. மன்னாவை பற்றிலாம் ஆண்டவர் சொல்றாரு. அடுத்த அதிகாரத்திலே தண்ணீர் இல்லை என்று சொல்லி அவங்க என்ன செய்கிறாங்க, முறுமுறுக்கிறாங்க. அதில் ரொம்ப கடினமான ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்குது. 4வது வசனத்திலே, இந்த ஜனங்களுக்கு நான் என்ன செய்வேன், இவர்கள் என்மேல் கல்லெறிய பார்க்கிறார்களே. பிரைஸ் தி லார்ட். பழைய ஏற்பாட்டு காலத்தில் என்ன ஒன்று நாள் என்ன செஞ்சிருவான், கல்லை தூக்கிட்டு எரிய ஓடியாந்துருவான். இந்த மோசே மேல, தேவ ஜனமே, எகிப்திலிருந்து உன்னை அழைத்து கொண்டு வரும் பொழுது எகிப்தில் எவ்வளவு அற்புதம் செஞ்சார், கடைசியில் தலைப்பிள்ளை சங்காரம் வரைக்கும் கொடுத்து உன்னை அதிசயமாய் நடத்தி வந்தாரே. இதே ஜனந்தான செங்கடல் 2 பிளந்திருந்தப்போ எவ்வளவு ஆசையாக ஓடி வந்தது இதே ஜனந்தானே. இதே ஜனந்தானே பாடி ஆர்ப்பரித்தது. அடுத்து அமலேக்கியரோட வந்த பொழுது இருந்தது ஏலிமில் தண்ணீர், பேரிச்ச மரங்கள். அடுத்து முந்தின அதிகாரத்தில் தான் மன்னா கிடச்சிருக்கு. இதே ஜனம் என்ன சொல்லியிருக்கலாம், மோசே எங்களுக்கு தண்ணி இல்லைப்பா, மன்னா கொடுத்தார்ல, அந்த தேவன்கிட்ட கேளு, மறுபடியும் மன்னா வாங்கி என்ன செய்வோம், தண்ணீர் வாங்கி சாப்பிடுவோம். அப்படி தானே சொல்லியிருக்கணும். மன்னா கொடுத்த தேவன் தண்ணீர் கொடுக்க மாட்டாரா? பக்கத்தில் பார்த்து கேளுங்க. மன்னா கொடுத்த தேவன் தண்ணீர் கொடுக்க மாட்டாரா? அவங்க அப்படித்தான் மோசேட்ட கேட்டிருக்க வேண்டும். மன்னா கொடுத்தார்லப்பா, அதே தேவன் தானே, இந்த முறை நீ என்ன செய்ய, எங்களுக்காக தண்ணியை கேட்டு வாங்கித்தா. ஆனா அதே ஜனம் அடுத்த அதிகாரத்துக்குள்ளே மன்னா கிடைத்த அற்புதத்தை மறந்து போய் மோசையை கல்லெறிய பார்த்துருக்கு. அப்பா மோசே, அதான் ஆண்டவர் சொல்றாரு, மோசே சாந்த குணம் உள்ளவன். இவ்வளோ பேர் கல்லெறிஞ்ச உடனே இவன் பதிலுக்கு என்ன செய்யலை, கல் எடுக்கலை. ஊழியக்காரங்க அப்படித்தான், பதிலுக்கு என்ன செய்ய மாட்டாங்க, எடுக்க மாட்டாங்க, எடுக்கவும் கூடாது. ஆனால் அதுக்கு மாறா சொல்லப்பட்டிருக்கு வேதத்தில். அநேக இடத்துல முகங்குப்புற விழுந்தான். தேவ சமூகத்தில் போய் என்ன செய்வான், முகங்குப்புற விழுவான் இந்த ஜனங்களுக்காக. பிரைஸ் தி லார்ட். இன்னும் நீங்கள் நிறையா அதே இதில் வாஸ்து பார்த்தீங்கன்னா, அடுத்து கொஞ்ச நேரம் கழித்து எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு இறைச்சி இல்லை அப்படின்னு என்ன செய்கிறாங்க. அதே ஜனந்தான் கொஞ்சம் தூரம் போன படவர் யோசுவா காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா போய் வேவு பார்த்துட்டு வந்த உடனே, அப்பா அது முரட்டாட்டமான ஜனம், அது ராட்சதர், அந்த தேசத்துக்குள்ள நம்ம என்ன செய்ய முடியாது, போக முடியாது. அப்பா பார்வோன் சேனை எவ்வளவு பிரம்மாண்டமான சேனை, அதையவே தண்ணீரில் அழித்து
வழிவிட்ட தேவன் அந்த தேசத்தை கொடுக்க மாட்டாரா? அது எவ்வளவு பெரிய ராட்சதரானால் அவர்களை அழித்து தேவன் கொடுத்த வாக்குத்தத்த தேசத்துக்குள் சுதந்திரிக்க விடமாட்டாரா? மறந்து போனது இஸ்ரவேல் ஜனம். தேவ ஜனமே, அந்த உடன்படிக்கை பெட்டியிலே மன்னா இருந்தது. ஏனென்று சொன்னால் அது ஒரு ஞாபகார்த்தமாக உன்னை அதிசயமாய் நடத்தி வந்த தேவனை ஒருபோதும் என்ன செய்யாதே, மறந்து விடாதே. இவ்வளவு அதிசயங்களை செய்த தேவன் தொடர்ந்து உனக்கு அதிசயங்களை செய்வார் என்று சொல்லி விசுவாசத்தோடு கூட நீ கடந்து போ. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, லைட்டை தட்டி சொல்லுங்க, விசுவாசத்தோடு என்ன செய், கடந்து போ. தட்டி சொல்ல சொன்னேன், லேசாக தட்டி சொல்லுங்க, விசுவாசத்தோடு என்ன செய்ய, கடந்து போ. மன்னா கொடுத்த தேவன் உனக்கு காடை ஏன் கொடுக்க மாட்டார்? ஏன் தண்ணீரை கொடுக்க மாட்டார்? கொடுப்பார், கண்டிப்பாக கொடுப்பார். மறந்து போகாதே, மறந்து போகாதே. ஒரு நன்றியுள்ள இருதயம் எப்பொழுதும் இருக்கட்டும். பிரைஸ் தி லார்ட். சோர்ந்து போகாதீர்கள். தேவன் ஒரு நன்மையை செய்த தேவன் அடுத்த நன்மையும் கர்த்தர் செய்வார். அதற்கு இடையிலே சோர்ந்து போகாதீங்க, முறுமுறுத்துறாதீங்க. மற்ற ஜனங்கள் கொடுக்கிற ஒரு ஃபோர்ஸ்னால, மற்ற ஜனங்கள் கொடுக்கிறதான சில அவமதிப்பான வார்த்தைகளினாலே சோர்ந்து போகாதீர்கள். அதனால நீங்க கர்த்தருக்கு விரோதமாக என்ன செய்யக்கூடாது, நீங்க எழும்பக்கூடாது. மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம். அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லப்பட்டிருக்குது ஆரோனுடைய துளிர்த்த கோல். வாசியுங்கள், என்னாகமம் 17:10 வாசியுங்கள். ஆமென், அல்லேலூயா. அடுத்து அதில் துளிர்த்த கோல். கோல்னா ஒரு ஒரு அடி, ஒரு முழம் உயரம் உள்ள ஒரு கம்பு தான், ஒரு வேப்பங்குச்சி கம்போ ஏதோ ஒரு கம்பு தான், ஒரு மரத்தினுடைய ஒரு கம்பு தான் அது. இந்த அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் சென்று வாசித்து பாருங்கள். ஒரு சிலருக்கு தெரியும். இஸ்ரவேல் ஜனம், மோசே, ஆரோன் இவங்களுக்கு விரோதமாக என்ன செஞ்சிச்சு, ஒரு கூட்ட ஜனங்கள் எழும்பினார்கள். எழும்பி நீங்கள் தான் நடத்திட்டு போக முடியுமா? ஏன் கர்த்தர் உங்கள் கூட தான் இருக்காரா, எங்களோட இருக்கலையா? உங்களுக்கு மோசையினுடைய அழைப்பு நல்லா தெரியும். மோசை ஊழியத்துக்கு கூப்பிட்ட உடனே வந்தானா? வரல. கூப்பிட்ட உடனே என்ன செய்யலை, வரல. அவன் என்ன சொன்னான், யாரையாவது அனுப்பும். அப்புறம் என்ன சொல்கிறான், நான் திக்குவாயு மந்த, நான் எவ்வளவு தூரம் அவன் அதை தட்டி கழிக்க முடியுமோ, எவ்வளவு தூரம் அவன் காரணங்களை சொல்ல முடியுமோ அவ்வளவு தூரம் சொல்லி தான் என்ன செஞ்சான் பார்த்தான். கடைசியில் தான் ஆண்டவர், ஏன் உனக்கு கூட ஆரோன் உங்கள் அண்ணனை அனுப்புகிறேன், 2 பேரும் சேர்ந்தாவது என்ன செய்யுங்க, ஊழியத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி தான் அந்த இஸ்ரவேல் ஜனத்தை எகிப்திலிருந்து கொண்டு வருவதற்காக தேவன் என்ன செய்தார், மோசையை அழைத்தார். மோசே, நான் இப்போ ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு இடத்துல ஒருத்தர் காமிச்சு கொடுத்தேன்ல, அங்கே தண்ணி கிடைக்கலன்னு என்ன செஞ்சிச்சு இஸ்ரவேல் ஜனமெல்லாம், கல் எடுத்துருச்சு. அப்படிப்பட்ட ஜனத்தை தான் என்ன செய்கிறான் மோசே 40 வருஷமாக நடத்திட்டு வரான். கடினமான ஜனம். ஆனால் இந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட ஒரு கூட்டம், அந்த சமயத்தில் ஒரு 250 பேர் என்ன செஞ்சுருக்கிறாங்க, அழிந்து போயிருக்கிறார்கள். அதற்கு முன்பாக முக்கியமான குடும்பம், கோராகு குடும்பத்தார், பூமி அதிர்ச்சியை அப்போ தான் முத வருது, பூமி அதிர்ச்சி வந்து அவங்க செத்து போயிருக்கிறாங்க. அப்போ அந்த சூழ்நிலையில் தான் ஆண்டவர் சொல்கிறாரு, 12 கோல், ஒரு கோத்திரத்துக்கு ஒரு கோலாக 12 கோல் எடுத்துகிட்டு வந்து எங்கே வைக்கணும், நீ ஆசரிப்பு கூடாரத்தில் ஆண்டவருடைய சந்நிதிக்கு கொண்டு வா, நான் தெரிந்து கொள்ளுகிற கோல் துளிர்க்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதில் லேவி குடும்ப ஊழியத்துக்கு வந்தது. அதில் ஆரோன் பேர் எழுதி ஆரோனுடைய கோலை என்ன செய்கிறாங்க, வைக்கிறாங்க. எல்லார் கண்களுக்கு முன்பாக போய் ஆசரிப்பு கூடாரத்தில் வைக்கப்பட்டது. மறுநாள் வந்து எடுக்கும் பொழுது அந்த ஆரோனுடைய கோல் மாத்திரம் துளிர்த்து நல்ல பழங்கள்லாம் விட்டு அவ்வளோ, அந்த வெறும் காய்ந்து போன ஒரு கோல். நான் சொல்கிறது ஒரு அடி குச்சி தான், ஏதோ ஒரு மரத்தினுடைய குச்சி. அதை ஒருவேளை இப்போ முருங்கைக்காய் வீட்டில் வந்து வைக்கணும்னு சொன்னால் அதை ஒரு குச்சியை ஒடிச்சிட்டு வந்தாலும் அது வளர்ந்து கனி கொடுப்பதற்கு என்ன செய்யும், சில மாதங்களாவது என்ன செய்து குறைந்தது ஆகும், சில பழங்கள் வருஷம் ஆகும். ஆனால் இது ஒரே இரவிலே ஆண்டவர் சொன்னார், நான் தெரிந்து கொண்டவனுடைய கோல் துளிர்க்கும். மோசே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். இந்த கடினமான ஊழியத்தை செய்வதற்கு எப்படிப்பட்ட ஜனம், கல்லறிகிற ஜனம், அப்படிப்பட்ட ஜனத்திற்கு நடுவே ஆண்டவர் தெரிந்து கொண்டு வந்தார். அப்போ அந்த துளிர்த்த கோலை பார்த்த உடனே மற்ற ஜனங்களெல்லாம் என்ன செஞ்சிட்டாங்க, அப்போ ஆண்டவர் மறுபடியும் உறுதிப்படுத்துகிறாரு, நான் மோசே ஆரோனை என்ன செஞ்சுருக்கிறேன், எனக்காக தெரிந்து கொண்டு அவங்கள ஊழியத்தில் எடுத்து உங்களை வழிநடத்துவதற்காக அவர்களை கொண்டு வந்திருக்கிறேன். அதனால் அவங்களுக்கு விரோதமாக என்ன செய்யாதீங்க, எழும்பாதீங்க. அவங்கள நீங்கள் என்ன செய்யாதீங்க, அவங்களுக்கு விரோதமாக எழும்பாதீங்க. அவர்களுக்கு கீழ்ப்படிந்து என்ன செய்யுங்க, நீங்கள் போங்க. வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களை நடத்துகிறவர்கள், உங்களை விசாரிக்கிறவர்கள், அவர்கள் ஆண்டவருக்கு உத்தரவாதம் பண்ணுறதுனால அவங்களுக்கு கீழ்ப்படிந்து என்ன செய்யுங்க, அடங்க. இதை நாம் விரிவாக பார்க்க வேண்டியதில்லை. இந்த ஆரோனுடைய ரெண்டாவது, முதல்ல மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம், ரெண்டாவது ஆரோனுடைய துளிர்த்த கோல் இருந்தது. அதை பார்க்கும் பொழுதெல்லாம் உனக்கு உடன்படிக்கை பெட்டி இருந்ததுனால ஆசீர்வாதம் வந்தது என்று நீ சொல்லும் பொழுது, அதை பார்க்கும் பொழுதெல்லாம் தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவர்களுக்கு விரோதமாக நீ என்ன செய்யாதே, நீ எழும்பாதே. பக்கத்தில் பார்த்து ஒரு சொல்லிடுங்க, தேவனுடைய ஊழியத்தை
செய்வர்களுக்கு விரோதமாக எழும்பாதே. ஒரு குறிப்பிட்ட சபை ஊழியர் மாத்திரமல்ல, எல்லா ஊழியர்கள் அவர்கள் கர்த்தருக்கு முன்பாக என்ன செய்கிறாங்க? அவங்க நிற்கிறாங்க. அவங்களும் சில கடினமான பாதைக்குள்ளாக தான் அவங்க என்ன செய்கிறாங்க? அவங்களும் நடக்கிறாங்க. அதுவும் ஒரு 100 ஜனங்களை நடத்துவது எவ்வளவோ, அவன் லட்சக்கணக்கான ஜனத்தை அவன் நடத்தி கொண்டு வருகிறான். அவன் எவ்வளவு கடினப்பட்டு, நாளைக்கு நல்லா கவனிச்சு பாருங்க, லட்சக்கணக்கான 24 லட்சம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அவ்வளோ பேர் வந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒவ்வொரு நாள் எவ்வளோ குடிக்க தண்ணி கொடுக்கணும், எவ்வளவு ஆகாரம் அவங்களுக்கு கொடுக்கணும். இதெல்லாம் போக அவங்க குடும்பத்துக்குள்ள பிரச்சனை, பக்கத்து வீட்டு பிரச்சனை, குடும்பத்துக்கு பிரச்சனை. இதை சொல்லப்பட்டிருக்கு, மோசே நியாயம் விசாரிக்க உட்காந்தா காலையிலிருந்து பொழுது போகிற வரைக்கும் ஆட்கள் நியாயம் விசாரிக்க வந்துக்கிட்டே இருந்தாங்களா. அப்போ எது நீதிமன்றம்? அப்போ எங்கள் ஊர் தலைவர்? அப்போ எங்கள் நாட்டாம? எதுவும் கிடையாது. எல்லாமே யார் தான்? மோசே. எல்லாமே யார் தான்? அவ்வளவு கடினத்தின் மத்தியில் செய்து கொண்டு வந்தார். அதனால் இஸ்ரவேல் ஜனத்திற்கு ஒரு ஞாபகார்த்தமாக அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் 17:10 வாசித்தோம்ல, அந்த கோலை கொண்டு போய் என்ன செஞ்சிரு? நீ சாட்சி பெட்டியிலே வச்சிரு. அந்த 17வது அதிகாரம் முழுவதும் நீங்கள் வாசித்து பாருங்கள். தேவ ஜனமே, ஊழியர்களுக்கு விரோதமாக நாம் ஊழியத்திலே சப்போர்ட் பண்ணுவோம். அவர்கள் குறை உள்ளவர்கள், அவர்களுக்கு ஆலோசனை கூறுவோம், ஜெபத்திலே தாங்குவோம், ஊழியத்திலே சப்போர்ட் பண்ணுவோம். தேவன் நமக்கென்று நியமித்து கொடுத்தவர். அல்லேலூயா. இந்த இஸ்ரவேல் ஜனம் எவ்வளவு கடினப்பட்டு, எவ்வளவு அடிமையாக இஸ்ரவேல் எகிப்து தேசத்தில் இருந்தது தெரியாதா? அவர்கள் அதை மறந்து விட்டார்களா? இல்லை, அந்த சந்ததி இன்னும் அழிந்து போகவில்லை. யோசுவா காலத்தில் தான் அதுக்கு பிறகு சந்ததி வருது. அதற்குள்ளாக அவர்கள் மறந்து போனார்களா? எவ்வளவு அடிபட்டு செங்கல் சுமந்து, வைக்கோல் சுமந்து, கட்டடம் கட்டி, எவ்வளவு ஒரு விடுதலை இல்லாத ஒரு அடிமைத்தன வாழ்வுக்குள் இருந்தார்களே. அப்படிப்பட்ட அடிமைத்தன வாழ்வுக்குள் இருந்து அவர்களை மீட்டு கொண்டு வருவதற்காக தேவன் ஒரு ரட்சகனை எழுப்பி, அவன் போய் பார்வோன்ட்ட பேசி, போராடி, மன்றாடி, ஜெபத்திலே தபத்திலே இருந்து முகத்தில் முகங்குப்புற விழுந்து செஞ்சு அவ்வளோ தூரம் அற்புதங்களால் அதிசயங்களாலும் அவர்களை வழிநடத்தி வந்து கொண்டிருக்கிறானே. அவனுக்கு விரோதமாக நீ என்ன செய்யாதே? ஒரு நாளும் என்ன செய்யாதே? நீ எழும்பாதே என்ற ஒரு செய்தி அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே இருந்தது. அடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், உபாகமம் 10:5 வாசியுங்கள். கடந்து போ. உபாகமம் 10:5 நன்றாக கவனியுங்கள். யாத்ராகமம் 20வது அதிகாரத்திலே கர்த்தர் வாய் வழியாக எல்லா கட்டளைகளையும் அந்த மலை அடிவாரத்தில் இருக்கும்போது சொல்லுகிறார். அடுத்து மோசையை மலைக்கு வரவழைத்து, மோசை 40 நாள் ஆண்டவரோடு இருக்கும் பொழுது அந்த கட்டளைகளை எல்லாம் 2 கல் பலகைகளிலே தேவனுடைய விரலினால் எழுதப்பட்டு கொடுக்கிறார். எவ்வளவு ஆச்சரியமானது பாருங்க. அவரே அதை என்ன செய்கிறாரு? அவரே பலகை செஞ்சு, அவரே எழுதி. ஆச்சரியமாக இருக்குது. பலகை செய்கிறதுக்கு அவர் என்ன வச்சுருந்தாருன்னு தெரில. எழுதுறதுக்கு என்ன மை வச்சு எழுதினார், எந்த ஆணி வச்சு பலகையில் எப்படி எழுதினாருன்னு தெரியல. அவரே எழுதி மோசைட்ட என்ன செய்கிறாரு? கொடுத்து கொடுக்குறாரு. அந்த கற்பலகைகளை நீ ஞாபகமாக எங்கே வச்சிரு? உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே வச்சிரு. தேவஜனமே, உடன்படிக்கை பெட்டி ஓபேத்-ஏதோம் வீட்டில் இருந்ததுனால ஆசீர்வதித்தார் என்று சொன்னால், அந்த பெட்டிக்குள்ளே 10 கட்டளைகள் இருந்தது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், அந்த பெட்டிக்குள்ளே உங்களுக்குள்ளே அந்த 10 கட்டளைகள் இருக்கிறதா? நம் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும், நாம் செய்கிற தொழில் ஆசீர்வதிக்கப்படணும், நம்முடைய வீட்டார் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று வாஞ்சிக்கிறோம், ஆசிக்கிறோம். அந்த உடன்படிக்கை பெட்டி நமக்கு வீட்டுக்குள்ளே இருந்தால் எவ்வளவு ஆசீர்வாதம் என்று விரும்புகிறோம். 10 கட்டளைகள் அதில் இருக்குதா? அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன கட்டளைகள்? உன் தேவனாகிய கர்த்தர் நானே, என்னை என்று வேறு தேவர்களே வீணிலே நாமத்தை வழங்காது. சிலதெல்லாம் நம்ம செய்யாமல் இருப்போம். கொலை செய்யாது இருப்பாயாக. யாராவது கொலை செஞ்சுருக்கோமா? இல்லை, கொலை என்ன செய்யறதில்ல. ஆனால் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. அதை என்ன செய்வோம்? செய்யாமல் இருப்போம். அதை என்ன செய்யணும்? செய்யணும். பிறர் பொருளை இச்சியாது இருப்பாயாக. பிற காரியங்கள் பிறருக்குரிய என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. களவு செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, ஓய்வு நாளை ஆசரிப்பாயாக. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஓய்வு நாளை. அப்பா, கர்த்தருடைய பெட்டி ஓபேத்-ஏதோம் வீட்டில் இருந்ததுனால சரியான ஆசீர்வாதம். 3 மாசத்துக்குள்ள வெளிப்படையா தெரிகிற அளவுக்கு ஆசீர்வாதம். ராஜா வரைக்கும் போயிருச்சு. பெட்டி இருந்ததுனால ஓபேத்-ஏதோம் ராஜாவே ஆச்சரியப்பட்டு, அப்பா அந்த பெட்டி அவனுக்கு மாத்திரம் எதுக்கு? மறுபடியும் ஊருக்குள்ள என்ன செய்யணும்? தேவா எருசலேமுக்கு வரணும், எல்லா ஜனங்களுக்கும் அது வரணும்னு சொல்லி அந்த அளவுக்கு ஆசீர்வாதம். காரணம் என்ன? அந்த பெட்டிக்குள்ள 10 கட்டளைகள் இருந்தது. அல்லேலூயா. உங்களுக்குள்ளே அவைகள் இருக்கிறதா? பிரைஸ் தி லார்ட். ஓய்வு நாளை ஆசரிப்பாயாக. இன்னைக்கு எத்தனை பேர் உங்கள் ஊர்லேயே, உங்கள் குடும்பத்திலே எவ்வளோ பேர் விட்டுட்டு வந்திருக்கிறீங்க? யோசித்து பாருங்கள்.
நான் செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் அவனுக்குள்ள எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். அவனுடைய பிசினஸை ஆசீர்வதித்தார், அவனுடைய நில பலங்களை ஆசீர்வதித்தார். அதற்கு என்ன காரணம்? அவன் கட்டளை அவனுக்குள்ள இருந்தது, அந்த பெட்டிக்குள்ள இருந்தது. வெறும் பெட்டி இருந்தா அந்த ஒரு பெட்டியை நம்ம செஞ்சு கொண்டு போய் வீட்டுக்குள்ள வச்சிருந்தா கிடையாது. அந்த பெட்டிக்குள்ள இருக்கிறதான மன்னா, அந்த பெட்டிக்குள்ள இருக்கிறதான ஆரோனுடைய துளிர்த்த கோல், அந்த பெட்டிக்குள்ள இருக்கிறதான கற்பலகைகள் என்ன செய்யணும்? இருக்கணும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. தேவ ஜனமே, கர்த்தருடைய கட்டளைகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள், தேவ வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள், கர்த்தரை பின்பற்றுங்கள். கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? நீங்க கேட்கவே வேண்டாம், நீங்க கேட்காமலே அவர் என்ன செஞ்சிருவார்? உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். இந்த ஓபேத்தேதோம் பெட்டி வந்த உடனே ஓபேத்தேதோம், ஏசப்பா உங்க பெட்டியை சூழ்நிலை நிமித்தம் என் வீட்டில் கொண்டு வந்து வச்சுட்டு போயிட்டாங்க, அதனால என் குடும்பத்தை ஆசீர்வதிச்சிருங்க, என் பிள்ளையை ஆசீர்வதிச்சிருங்க, என் தொழிலை ஆசீர்வதிச்சுங்க. அப்படி பெரிய ஜெபம் போட்டார் அவரு? போடலை. அந்த பெட்டி இருந்த மாத்திரத்திலே தேவன் ஆட்டோமேட்டிக்காக, ஏனென்றால் அது தேவன் தங்குகிற வாசஸ்தலம். அதை மாத்திரம் சொல்லி முடிப்போம். அடுத்ததாக பார்த்தீர்கள் என்று சொன்னால் யாத்திராகமம் 25:17 கிருபாசனம் என்று ஒன்று இருக்கிறது. யாத்திராகமம் 25:17 வாசியுங்கள். போதும். இப்போ அந்த படத்தை ஒரு தடவை போட முடியுமாப்பா? அந்த 2வது படம் ஓப்பனாக இருந்த மாதிரி இருந்ததில்ல, இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு படம் போடு. இங்கே அந்த உடன்படிக்கை பெட்டின்னு சொன்னோம்ல, அந்த பெட்டிக்குள்ளே எல்லா ஜாமான் இருந்துச்சு. மண்ணா இருந்தது, ஆரோனுடைய துளிர்த்த கோல் இருந்தது, கற்பலகைகள் இருந்தது. பக்கத்தில் பார்த்து ஒரு தடவை சொல்லிடுங்க, ஒரு தடவை சொல்லிடுங்க என்னென்ன இருந்தது. மண்ணா இருந்தது, துளிர்த்த கோல் இருந்தது, 3வதாக கற்பலகைகள் இருந்தது. இப்போ அந்த பெட்டிக்கு மேலே இன்னொரு இந்த முந்தின படத்தை போடும். அந்த பெட்டிக்கு மேலே இருக்க அந்த மூடி இருக்குல்ல, அந்த பகுதியை மூடியும் சைடில் 2 கேருபின் இருக்குது, அந்த பகுதியை தான் கிருபாசனம்னு சொல்லி சொல்கிறாங்க. பெட்டிக்கு உள்ள மண்ணா துளித்தக்கோல் கற்பலகைகள் இருக்குது, பெட்டிக்கு மேலே அந்த மூடி இருக்குல்ல, அந்த மூடி 2 கேருபின் கிடையில ஒரு சின்ன இடம், அந்த ஃபுல்லாக இருக்குல்ல பெட்டிக்கு மேல் பகுதி, அதைத்தான் கிருபாசனம் என்று என்ன செய்கிறாங்க? சொல்கிறாங்க. இப்போ வாசியுங்கள் யாத்திராகமம் 25, 21, 22 வாசியுங்கள். கிருபாசனத்தை பெட்டியின் மேல் வைத்து பெட்டிக்குள்ளே நான் உனக்கு கொடுக்கும் சாட்சி பிரமாணத்தை வைப்பையாக, அங்கே நான் உன்னை சந்திப்பேன். கிருபாசனத்தின் மீதிலும் சாட்சி பெட்டியின் மேல் நிற்கும் 2 கேருபின்களின் நடுவில் இருந்து நான் இஸ்ரவேல் புத்திரருக்காக உனக்கு கற்பிக்க போகிறவைகளெல்லாம் உன்னோடு சொல்லுவேன். நன்றாக கவனிங்க, இதான் மிக முக்கியமானது. அந்த இடத்துல இருந்து தான் ஆசரிப்பு கூடாரத்தில் உடன்படிக்கை பெட்டிக்கு மேலே இருக்கிற அந்த மேல் பகுதி, அதுதான் தேவன் தங்குகிற ஒரு இடமாக வைத்து அங்கிருந்து மோசேயோடு கூட ஆண்டவர் என்ன செய்தாராம்? பேசினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து முடிப்போம். என்னாகமம் 7, 8, 9 வாசியுங்கள். ஆமென். மோசேயும் ஆண்டவரும் சந்திக்கிற ஒரு இடமாக அந்த கிருபாசனம் உடன்படிக்கை பெட்டியின் மேல் பகுதி, அந்த உடன்படிக்கை பெட்டியை மூடி இருக்குதுல்ல, அதைத்தான் சொல்கிறாங்க. அது மோசேயும் தேவனும் சந்திக்கிற இடமாக இருந்தது. தேவ ஜனமே, உடன்படிக்கை பெட்டி இருந்ததுனால அவன் வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது என்று சொன்னால், அந்த உடன்படிக்கை பெட்டியிலே கிருபாசனம் இருந்தது. அது என்னது? தேவனும் மோசேயும் சந்திக்கிற இடம். அதனால தான் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். இன்றைக்கு ஒரு ஆசீர்வாதத்தை எதிர்நோக்கி இருக்கிற நீங்கள், தேவனும் நீங்களும் சந்திக்கிற நேரம் இருக்குதா? இடம் இருக்குதா? பக்கத்தில் பார்த்து கேளுங்க. நீங்களும் தேவனும் சந்திக்கிற நேரம் இருக்குதா? இடம் இருக்குதா? நேரம்தான் ஜெபம், ஜெபிக்கிற நேரம், அப்படித்தானா? மோசே தேவனோடு கூட பேசுகிற சம்பாஷிக்கிற ஒரு இடமாக அது இருந்தது. அடுத்து அவன் அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கு அவன் மெனக்கெட்டு போகணும்னா ஆண்டவர் அவனோடு கூட பேச வேண்டும், அல்லது ஆண்டவரும் அவனும் தனித்திருக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் ஆசரிப்பு கூடாரத்துக்குள் என்ன செய்யணும்? போகணும். இன்றைக்கு நீங்கள் கர்த்தரோடு இருக்க ஆலயத்துக்கு நீங்கள் என்ன செய்யணும்? வரணும். ஜெபங்கள், இன்றைக்கு சாயந்தரம்லாம் துதி ஆராதனை, நல்ல ஒரு வாய்ப்பு. மத்தியானம் இங்கே சாப்பாடு இருக்குது, சாப்பிட்டுட்டு போய் லைட்டாக ஒரு தூக்கம் போட்டு ஒரு டீ குடிச்சிட்டு, இல்லை சீக்கிரம் வந்தீங்கன்னா நாங்கள் இங்கே டீ போட்டு தரோம், குடிச்சிட்டு தேவ சமூகத்தில் இருந்து நீங்கள் என்ன செய்யலாம்? போகலாம். நன்றாக கவனிங்க. நீங்களும் தேவனும் சந்திக்கிற ஒரு இடமும் நேரமும் என்ன செய்யணும்? இருக்க வேண்டும். அப்பனா தான் ஆசீர்வாதம் கடந்து வரும். வெறும் உடன்படிக்கை பெட்டினால இல்லை, அதுக்குள்ளே இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இன்றைக்கு நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் அப்படின்னு எவ்வளோ நேரம் இருக்கிறோம்? நானும் என் உறவுகளும், அம்மாவுக்கு ஃபோன் போட்டேன்,
அக்காவுக்கு ஃபோன் போட்டா, அன்னிக்கு ஃபோன் போட்டா, ஃப்ரெண்டுக்கு ஃபோன் போட்டா, நானும் என் ஃப்ரெண்டுன்னு சொல்லி எவ்வளவு நேரம் இருக்கிறோம். இதெல்லாம் விட டிவி, நானும் டிவின்னு சொல்லி, இதெல்லாம் விட இப்போ மிஞ்சி போச்சு என்னது, செல்ஃபோனு. நானும் செல்ஃபோனுன்னு சொல்லி எவ்வளோ நேரம் இருக்கிறோம். தேவஜனமே, நானும் தேவனும் என்று சொல்லி நீங்கள் எவ்வளோ நேரம் இருக்கிறீங்க? ஒரு நாளைக்கு யோசித்து பாருங்கள். 24 மணி நேரங்கள் கடந்து போகுது. மோசே அவன் மெனக்கெட்டு ஆசரிப்பு கூடாரத்துக்கு அவன் கடந்து வந்தான். அவன் அந்த உடன்படிக்கை பெட்டியிலிருந்து, அந்த கிருபாசனத்திலிருந்து ஆண்டவர் அவனோடு பேசுவார். அதுதான் அவன் தங்குகிற, நல்ல கவனிங்க, அந்த இடத்துல தான் கர்த்தர், அது சர்வ வல்லமையில தேவன் அந்த இடத்துல தங்கி பிரசன்னமாக இருந்து அவனோடு பேசி, அது அவர் தங்குகிற பிரசன்னமாக இருக்கிற இடமா இருந்ததுனால தான் அந்த உடன்படிக்கை பெட்டி அவ்வளவு பரிசுத்தமாக எண்ணப்பட்டது. நீங்கள் பார்த்தீங்கன்னா பெலிஸ்தீர் தேசத்துக்கு உடன்படிக்கை பெட்டி தூக்கிட்டு போனாங்கல்ல, போகும்போது அங்கே போன இடத்துல ஒரு சிலர், என்னடா இந்த பெட்டி, இது என்ன ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு அதை போய் எட்டி பார்த்தாங்களாம். பெலிஸ்தீர் 50,000 பேருக்கு மேலே செத்து போனாங்க. அடிச்சார் ஆண்டவர். ஏன்னு சொன்னால் அது மகிமையுள்ள ஒரு தேவன், அவர் வாசம் பண்ணுகிற இடம். ஆனால் இன்றைக்கு நீங்கள் அவ்வளவு சிரமப்பட வேண்டியதில்லை. ஜெபம் என்று சொல்லும் பொழுது நீங்கள் தேவனோடு கூட நெருங்கி போகத்தக்கதான, அப்பா பிதாவென்று அழைக்கத்தக்கதான ஒரு நெருக்கமான உறவுக்குள், ஒரு ஈஸியான உறவுக்குள் நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க, இன்றைக்கி வந்திருக்கிறீங்க. அன்றைக்கு மோசே அவன் ஆசரிப்பு கூடாரத்துக்குள் போகணும்னா அவன் ஊழியன், அவன் ஆசாரியன், அதனால் அவன் உள்ளே போயிடலாம். ஆனால் மற்ற ஜனங்கள் போக முடியாது, யாரும் உடன்படிக்கை பெட்டிக்கிட்ட போக முடியாது. அவங்களாம் வெளியில் நிற்கணும். எல்லாம் இஸ்ரவேல் ஜனம் வெளியில் நிற்கணும். ஒருவேளை ஆசாரியர்கள் மாத்திரம் இந்த பலிபீடத்துக்கிட்ட, பலி செலுத்துகிற இடத்துக்கிட்ட வந்து நிற்கலாம். ஆனால் பிரதான ஆசாரியன் மாத்திரம் உள்ளே போகணும். மோசே தேவன் விசேஷமாக தெரிந்து கொண்டவன். ஆனால் இன்றைக்கு கர்த்தரோடு பேசுவதற்கு உங்களுக்கு எவ்வளவு லெகுவான வாய்ப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் அந்த நடுவாக இருந்த திரைச்சீலை என்ன செய்யுது, அது கிழிக்கப்பட்டது. இயேசுவுடைய சிலுவை மரணத்தின் மூலம், உயிர்த்தெழுதல் மூலம் அது பகையாய் நின்ற நடுச்சுவரை கர்த்தர் தகர்த்து இன்றைக்கு அவரிடத்தில் நெருங்கி சேருவதற்கான மிகுந்த லேசான ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். ஆனால் நீங்கள் அதற்கு வாய்ப்பு கொடுக்கணும். தேவ ஜனமே, நீங்களும் தேவனுமாக நீங்கள் நேரம் எடுக்கிறீங்களா? பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு நம்ம ஆசீர்வதிக்கப்பட விரும்புகிறோம். நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட விரும்புகிறோம். நம்முடைய கையின் காரியங்கள் ஆசீர்வதிக்கப்பட விரும்புகிறோம். நீங்களும் தேவனுமாக அந்த கிருபாசன தண்டையிலே நீங்கள் எவ்வளவு நேரம் இருக்கிறீங்க? தேவ சமூகத்தில் எவ்வளவு நேரம் இருக்கிறீங்க? ஓ, தேவன் உங்களோடு பேசுவதற்கு வேதத்தை எடுத்து எவ்வளவு நேரம் கொடுக்குறீங்க? என்னோடு பேசும் ஆண்டவரே என்று சொல்லி எவ்வளவு நேரம் கொடுக்குறீங்க? பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இன்றைக்கு நீங்கள் உங்கள் வீட்டுக்கு உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு போங்க. அல்லேலூயா. என்ன பாஸ்டர் அம்மா பெட்டி சொல்கிறாங்களே, போகும்போது ஒன்று வச்சுருக்காங்களா, கொடுப்பாங்களா? இல்லை. நாம் தியானித்தோம் அல்லவா, மன்னா வைக்கப்பட்ட ஒரு பாத்திரம், ஒரு நன்றியுள்ள இருதயம் நீங்கள் கொண்டு போங்க. ஓ, இதுவரை நடத்தின தேவனை மறவாதபடிக்கு இனியும் நடத்துவார் என்ற ஒரு விசுவாசத்தோடு கூடிய ஒரு நம்பிக்கை நீங்கள் என்ன செய்யுங்க, வீட்டுக்கு எடுத்துக்கொண்டு போங்க. ஆரோனுடைய துளிர்த்த கோல், ஓ, ஊழியர்களுக்காக ஜெபிக்கிற, ஊழியர்களுக்கு எதிர்த்து நிற்காத அந்த விசேஷித்த கிருபையை நீங்கள் எடுத்துக்கொண்டு போங்கள். கற்பலகைகள், 10 கட்டளைகள், ஓ, 10 கட்டளைகளை நீங்கள் நிறைவேற்றினாலே ஒரு கிறிஸ்தவம் அதிலே பூரணமாய் நிறைவேறுகிறது. அதை நீங்கள் எடுத்துக்கொண்டு போங்கள். கிருபாசனம், இயேசுவோடு கூட பேசுகிற ஒரு இடம், ஒரு நேரம், அதை எடுத்துக்கொண்டு போங்கள். இதையெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய குடும்பத்தில் இருக்கும் என்று சொன்னால், ஓபேத் குடும்பத்தை ஆசீர்வதித்த தேவன் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஓ, பிரைஸ் தி லார்ட். அவன் வீட்டார் அனைவரையும், அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்த தேவன் உங்களையும் ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. முடிந்தவர்கள் நேர்முழங்கால் படியிட்டு ஒரு முக்கியமான நேரம், தேவ ஜனமே, அற்புதங்களையும் அதிசயங்களையும் எதிர்பார்த்திருக்கிற தேவ ஜனமே, என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும், என் வீட்டார் ஆசீர்வதிக்கப்படணும். பிரைஸ் தி லார்ட். ஒரு பழமொழி சொல்வார்கள் அல்லவா, ஜான் ஏறினால் மூலம் இறங்குகிறது என்று சொல்லி. அவ்வளவு பெரிய கஷ்டங்கள், நஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், கண்ணீர்கள் இவையெல்லாம் கடந்து போகிற தேவ ஜனமே, பிரைஸ் தி லார்ட். எவ்வளவு பெரிய தேவன் உங்களுக்கு உண்டு. அந்த தேவனை நீங்கள் இன்றைக்கு கொண்டு செல்வீர்களா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒரு நன்றியுள்ள இருதயம் உங்களுக்குள் இருக்கட்டும். எதிர்த்து நிற்காத தன்மை இருக்கட்டும். 10 கட்டளைகள் உங்கள் உள்ளத்தில் இருக்கட்டும். ஓ, கிருபாசனம், தேவனோடு கூட நெருங்கி இருக்கிற நேரம், அவரை முகமுகமாய் சந்திக்கிற நேரம், அவரோடு பேசுகிற நேரம், அவர் உங்களோடு கூட பேசுகிற நேரம் இருக்கட்டும். ஓ, கர்த்தர் நிச்சயமாகவே ஓபேத் குடும்பத்தை ஆசீர்வதித்தது போல உங்களை ஆசீர்வதிப்பார்.
எப்படி ஓபேத்-ஏதோம் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட பொழுது மற்ற ஜனங்கள் எல்லாம் அதை வெளிப்படையாக கண்டார்களோ, ராஜா வரைக்கும் அந்த செய்தி போனதோ, அதுபோல உங்களுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுகிறதை உங்களுடைய உறவுகள் காணும், உங்களுடைய சமுதாயம் காணும், தூர செய்தி அது கொண்டு போகும். அவர்கள் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறவர்கள், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஓ பிரைஸ் தி லார்ட். தேவ ஜனமே, குடும்பத்தில் இருக்கிற குறைவுகளை கர்த்தர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஜெபம் பண்ணுங்க. வலது கரத்தை உயர்த்தி, இயேசப்பா என்னையும் ஆசீர்வதியும், என் குடும்பத்தை ஆசீர்வதியும். என் பிள்ளைகளின் நன்மைக்காக எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். என் பொருளாதார தேவைகளுக்காக எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். நான் செய்கிற தொழிலுக்காக, வேலைக்காக எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். இன்னும் என் குடும்பம் நன்மையை எதிர்பார்த்து காத்திருக்கிறது. ராஜா, எங்களை ஆசீர்வதித்து அனுப்பும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட். எங்களை ஆசீர்வதித்து அனுப்பும் ஆண்டவரே. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் மாறாதவர். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நம்மோடு பேசினபடி நாம் எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். தேவன் நல்லவர். நம்மோடு பேசின எல்லா வார்த்தைகளுக்காக நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. பேசின நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். அந்த பெட்டி இருந்தது மித்தம், அந்த பெட்டிக்குள்ளே இருக்கிறவைகள் மித்தம். ஹல்லேலூயா. பரிசுத்தவான்களை ஆசீர்வதிப்பது போல எங்களுக்குள்ள அவைகள் உள்ள இருக்கிற அனுபவங்கள் எங்களுக்குள்ள இருக்க போறதுக்காக நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்பதை நீ சொல்லி கொடுத்ததுக்காக நன்றி. உம்முடைய ஆளுகை இருந்ததுக்காக நன்றி. உம்முடைய பிரசன்னம் இருந்ததுக்காக நன்றி. உங்க நான் மாத்திரம் மகிமைப்பட்டதுக்காக நன்றி ஆண்டவரே. உடைய மக்களை தொடர்ந்து ஆசீர்வதியும், கலந்து எல்லா மக்களையும் தொடர்ந்து பலப்படுத்தும். உமக்கே மகிமையுண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே என் முழு பலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல பாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தருடைய அந்நியமும் ஐக்கியம் சந்தோஷமும் சமாதானமும் நம்ம எல்லோரிடம், கர்த்தரை பார்த்த மகளோடும், ஆமென், இன்றைக்கு ஆகார காரியங்களாக ஒழுங்கு பண்ணி கொடுத்த ஒவ்வொரு குடும்பங்களோடும் சதாக்காலமும் கூட இருப்பதாக. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.